ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து பெண்களுக்கும் உரிமைத்துறை 1000 ரூபாய் வழங்குவது சொன்னார். 27 மாதம் கழிச்சு அண்ணன் எடப்பாடியார் சட்டம் போட்ட பிறகுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தார். பாதி பேர் கொடுத்தார், பாதி பேர் தரல. நீட் தேர்வை ரத்து செய்யல, கல்விக் கடனை தள்ளுபடி செய்யல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, கேஸ் சிலிண்டர் மாற்றி தரல. 2 மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் பெற்றோருக்கு கணக்கெடுப்பா அதை மாற்றி மாதம் கணக்கெடுப்பு முறையை கொண்டு வர சொன்னார். அதையும் பண்ணல. இப்படி சொன்ன வாக்கு எதுவுமே நிறைவேற்றல. தமிழகத்துல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 2.5 வயசு திமுக கவுன்சிலர் கற்பழிக்கிறார். அதோட விட்டுட்டாரா கொலை பண்ணி சாவடிக்கிறார். யாரு? திமுக கவுன்சிலர். 60 வயசு பாட்டிய 17 வயசு இளைஞர் கற்பழிக்கிறார். தெரிஞ்சா போத இந்த கற்பழிப்புல இருந்து மக்களை பாதுகாக்கணும், பாலியல் வழக்கோட இருந்து பாதுகாக்கணும், தெரிஞ்சா போது மக்களை பாதுகாக்கணும் சொன்னா திமுக ஒழித்து கட்டணும். அப்படி ஒழித்து கட்டினாதான் மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக தமிழ்நாட்டில் போக முடியும்.